வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். சர்ச்சைக்குள்ளான மத்திய அரசின் வெள்ள நிவாரண நிதி. தமிழகம் கேட்டது ரூபாய் 38,000 கோடி, கிடைத்தது ரூபாய் 276 கோடி. தமிழகத்திற்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது. தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசு, ஸ்டாலின் கண்டனம். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். அடுத்து இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபியின் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். வலதுசாரியின் திரு அண்ணாமலை அவர்கள். சார் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதிவாணன் சார், உங்களிடமிருந்துதான் இந்த விவாதம் தொடங்குகிறது. ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து கண்டனத்தை பதிவிட்டிருப்பவர் திமுக தலைவர், தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள். எப்பொழுதும் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இந்த விஷயத்தில் மட்டுமல்லாமல் எந்த விஷயத்திலுமே தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதாவது கடந்த 5 மாதங்களுக்கு முன்பாக பெய்த மழை வெள்ளத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டோன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ தமிழக அரசு கேட்ட நிதி 37,907 கோடி ரூபாய் நிதி கேட்டோம். இன்னைக்கு மாநில அரசு செலவு செய்ததே பாத்தீங்கன்னா 2,474 கோடி ரூபாய் மாநில அரசு செலவு செய்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பாஜக மோடி அரசு வெறும் 276 கோடி கொடுத்திருக்காங்க. எதையும் அவங்க சும்மா கொடுக்கல. தயவு செய்து உச்ச நீதிமன்றத்துல நம்ம வழக்கு போட்டிருக்கோம். அந்த வழக்கோட அடிப்படையில உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி பயந்து போய் இந்த மோடி அரசு கொடுத்திருக்கு. 2வது, இந்த தேர்தல் காலகட்டங்கள்ல முதல் கட்டத்துல நடந்த இந்த கர்நாடகா தேர்தல் இருக்குல்ல, அதுல நடைபெற்ற தேர்தல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி வரும்ன்ற பயத்துல கர்நாடகா அரசு இந்த காலகட்டங்கள்ல வறட்சி நிவாரண நிதியா ஒரு 18,000 கோடி கேக்குறாங்க. அந்த 18,000 கோடியில அவங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதி 3,498 கோடி ஒப்புதல் வழங்கப்பட்டுட்டு அதுல 3,454 கோடி விடுவிச்சிருக்காங்க. அப்ப என்ன நோக்கம்னா, தேர்தல்ல தோல்வி பயத்தோட அடிப்படையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நிதியை விடுவிச்சிருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இதே மழை வெள்ளம் கேட்கும் போது இந்த நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு பேசினாங்க. யாருமே மறந்திருக்க மாட்டோம். இது எல்லாம் பொது வெளியில தான் இருக்கு. என்னோட ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, தாக்டே புயல்னு ஒண்ணு குஜராத்ல வருது இல்ல, அந்த புயல் வர காலகட்டங்கள்ல இந்த மோடி அரசு என்ன பண்ணாரு, வேகமா போயிட்டு இந்த மோடி போயிட்டு அந்த குஜராத் மக்களை பார்வையிட்டுட்டு அந்த இடத்திலேயே 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாரு. அங்க இறந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குறாரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் நிதி ஒதுக்குறாரு. இப்படி குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம்னா துடிக்கிற மோடி அவர்கள், இந்த பாஜக கட்சிக்காரங்க, அது ஏன் தமிழ்நாட்டு மக்கள்னா மத்த சவுத் இந்தியா மாநிலங்கள்னா ஏன் இவங்க துடிக்க மாட்டாங்கன்றதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. இன்னைக்கு இந்த தேர்தல் நாடகத்துக்காக இன்னைக்கு இந்த நிதியை விடுவிக்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, இதுவரைக்கும் சொல்றோம், இந்த தேர்தலுக்காக வந்த மோடி அவர்கள் கூட மழை வெள்ளம் வரும்போது ஒண்ணுமே எட்டி கூட பார்க்கல. நீங்க யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டுல 6,000 ரூபாய் நிதி கொடுக்கறதுக்கு மட்டுமே மாநில அரசு சுமார் 2,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு. நீங்க இன்னைக்கு 276 கோடி ரூபாய் கொடுக்குறீங்களா? இது எந்த அடிப்படையில கொடுக்குறீங்க? சென்னையில ஏற்பட்ட வெள்ளத்துக்கு 115 கோடி கொடுக்குறீங்க. தென் மாவட்டங்கள்ல ஏற்பட்ட நிதி பாதிப்புக்கு 160 கோடி நிதி ஒதுக்குறீங்க. நீங்க வெளிப்படையா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம 1 ரூபாய் வரி கட்டினா நமக்கு 29 பைசா கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேச அதே 1 ரூபாய் வரி கட்டினா 2 ரூபாய் 73 பைசா திரும்பி கொடுக்குறாங்க. இது எல்லா வகையிலுமே பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கப்படுறதுலயும் பாரபட்சம், வரி பகிர்வுலயும் பாரபட்சம், தனக்கு வேண்டப்பட்ட மாநிலங்கள்னா ஒரு மாதிரியாவும், தன்னுடைய கொள்கைக்கு சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்க மக்களுக்கு மேல இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியோட ஒரு செயல்படுற பிரதமர் இந்த நாட்டுக்கு தேவையான்றதுதான் எங்களுடைய ஒரு கருத்து. நீங்க ஒரு 1% கூட கிடையாது. நீங்க 37,907 கோடியில நீங்க கொடுத்திருக்க 276 கோடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே 1% கூட கிடையாது. அப்ப நீங்க யாருக்காக ஆட்சி செய்யறீங்க? இதே தன்னுடைய நண்பர்களுக்கான வாராகடன் 30 லட்சம் 35 லட்சம் கோடி கொடுக்குறீங்க, தள்ளுபடி பண்றீங்க.
25 லட்சம் கோடி வாராக்கடன்லயும் 10 லட்சம் வந்து கார்பரேட் கடன் டாக்ஸ் தள்ளுபடி பண்ணதுலயும் நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்க கார்பரேட் நண்பர்களுக்கு கொடுக்கிற உங்க மனசு ஏன் ஏழை எளியோர்களுக்குன்னா கொடுக்க வரமாட்டுது? அப்ப உங்களுக்கு எதுக்கு இந்த ஆட்சி? தயவு செய்து இந்த மாதிரி செய்யறதுக்கு நீங்களே பதவி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டா எல்லாருக்குமே நன்மையா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரதமர் இருப்பாருன்னு நாங்க கனவுலயும் கற்பனை பண்ணல. இந்த கடந்த 10 வருஷத்துல இந்த நாட்டுல எந்த துக்க நிகழ்வுகளையும் கலந்து கொள்ளாத ஒரு பிரதமர். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதமர் முழுசா புறக்கணிக்கணும். மோடி அவர்களை முழுசா இந்த நாட்டு மக்கள் புறக்கணிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கும் இந்த கர்நாடகால முதல் கட்ட தேர்தல் பதிவு வந்து ஒரு மாதிரியா அவங்களுக்கு தோல்வி பயம் வரதுனால 2ஆம் கட்டத்துக்கு முன்னாடி நிதியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வெளிப்படையா பாருங்கல்ல, தென் மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கோர்ட்ல நிக்கிறாங்க. இன்னைக்கு சித்தராமையா வந்து டெல்லியில போய் போராட்டம் பண்றாரு, பினராயி விஜயன் வந்து டெல்லியில போய் போராட்டம் பண்றாரு, எல்லாரும் உச்ச நீதிமன்றத்துல போய் நிதி கேட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப இந்த பிரதமர் ஏன் எந்த இடத்துலயுமே வந்து மக்களை பத்தி கவலைப்படாம இருக்காரு? அப்ப இவரோட நோக்கம் என்ன? எல்லா வகையிலையும் இந்த மக்களை வந்து அவர் புறக்கணிக்கிறார். இந்த மக்கள் வந்து அவரு வேண்டா வெறுப்பா பாக்குறாரு. தயவு செய்து எங்க கேட்ட நிதியை அவர் கொடுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. தயவு சொல்றேன், நீங்க இப்படி உங்க ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணத்துல வெண்ண வச்சு பார்க்க கூடாதுன்றதுதான் எங்களுடைய கருத்து. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. பிரதமர் என்பவர் நாட்டு மக்களுக்கானவர், அதாவது தெற்கிலிருந்து வடக்கு வரை அத்தனை பேருக்கும் பிரதமரானவர். சோ தமிழகத்தில அந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கேட்டதை கொடுக்கவில்லை. அந்த கேட்டதுல பாதி கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல கால்வாசி கொடுத்தாலும் பரவாயில்ல, 1% நிதி கூட ஒதுக்கப்படாமல் மக்களை வந்து பார்க்காமல் மக்களை வஞ்சிக்கிறாரா பிரதமர் என்ற கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? சகோதரி வணக்கம். சக விருந்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல நண்பர் மதிவாணன் வந்து ரொம்ப சாமர்த்தியமா பேசினார். முதல்ல எல்லா வகையிலும், அதாவது சிலிண்டர் மானியத்தில் இருந்து உணவு மானியத்தில் இருந்து இன்னைக்கு ரேஷன் கொடுக்கறாங்களே, அதுல 66% மத்திய அரசாங்கம் கொடுக்கிற மானியம். சிலிண்டர்ல வந்து 300 ரூபாய் மானியம் தமிழ்நாடு இந்திய அரசு மத்திய அரசு கொடுக்கு. இப்போ நண்பர் கேட்டாரு 37,000 கோடி கொடுக்கணும், 47,000 கோடி கொடுக்கணும்னாங்க. அவரே கூட ஒப்புதல் வாக்குமூலம் சொன்னாரு, நாங்க 6,000 ரூபாய் கொடுத்தோம், அந்த 6,000 ரூபாய் கொடுத்ததுலயே 2,000 கோடி ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டுக்கான தொகைக்கு இவங்க 37,000 கோடி கேட்டது வீண், அதாவது தேவையில்லாது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நகர்ப்புற மேம்பாட்டு நிதியில இருந்து சென்னையில மழைநீர் வடிகால் அமைப்பதற்காக 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் பொதுவெளியில பத்திரிகையாளர்கள் சொன்னாரு, இனி ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது சென்னையில, ஒருவேளை அதுல தண்ணி வந்தா ஆனந்த கண்ணீர் விட்டா அந்த தண்ணி தான் விடுமே தவிர மழை நீர் நிக்காதுன்னு சொல்லி மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் சொன்னாங்க. அப்போ கடைசியில பாத்தீங்கன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு பார்த்தா சென்னை தத்தளிக்கிறது, அது அப்படி ஆகுது இப்படி ஆகுதுலாம் சொன்னாங்க. இன்னும் கூட ஒரு செய்தி அவர் மறந்துட்டாரு. அந்த வெள்ள காலத்துல 500 கோடி ரூபாய் நிதியை வந்து மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் ஒதுக்குனாங்க. அதை இவரு வந்து நண்பர் மதிவாணன் அவர் அவரு சொல்ல மறந்துட்டாரு. ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கு பிறகு நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எந்த கட்டத்திலையும் பிச்சை எடுக்காங்கன்னு சொல்லல. அப்படி பண்பாடு குறைந்தவர்கள் இல்லை. அதே நேரத்துல இல்ல பொதுவெளியில் நான் இதை வந்து சவாலா சொல்றேன். நிதியமைச்சர் எந்த இடத்திலும் பிச்சை எடுக்காங்கன்னு அந்த வார்த்தையை, கடுமையான வார்த்தையை நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது, மரியாதைக்குரிய திமுகவினுடைய அடுத்த முகமாக அடையாளம் காட்டப்படுகிற நண்பர் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னாரு, மிக கடுமையான வார்த்தையில அப்போட்டு படத்தையா கொடுக்காங்கன்னு சொன்னாரு. நான் என்ன கேட்க, இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா என்கிற ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சரை அல்லது மத்திய அரசை இப்படிப்பட்ட வார்த்தைகளால பேசுறது எந்த வகையில நியாயம்ங்கிறது நீங்க சொல்லணும். ஒண்ணு, சிலிண்டர் மானியம் 1 ரூபாய் வரி வசூலித்தால் 29 ரூபாய் கொடுக்காங்க சொன்னாரு. 1 ரூபாய் அது எதுலன்னா ஜிஎஸ்டியில மட்டும்தான். மற்ற மானியங்கள் ஒரு மானியம் கொடுக்காங்க,
டீசல் மானியம் கொடுக்காங்க, சிலிண்டர் மானியம் கொடுக்காங்க, உணவு மானியம் கொடுக்காங்க. இதெல்லாம் 1,62,1,62,000 கோடி ரூபா மத்திய அரசாங்கம் மானியமா கொடுக்குது. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும். அதுல இதெல்லாம் மறந்துட்டு வசதியா மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும், ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், சாலை நெடுஞ்சாலை திட்டமாக இருக்கட்டும். சார் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மெட்ரோ ட்ரெயின்ல போறதா இருக்கட்டும், இல்ல சாலையில போறதா இருக்கட்டும், இல்ல சிலிண்டர் உபயோகப்படுத்ததா இருக்கட்டும், மழை நீர்ல தத்தளிக்கும் போது இது எதுவுமே யூஸ் பண்ண முடியலையே. அந்த மழை நீர்ல இருந்து அவங்க வெளியே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் சரி செய்யப்பட்டால் தானே இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடு ஏன்னு கேட்டீங்கன்னா, மழை நீர் இல்ல, நான் சொல்லி முடிச்சுறேன். ஆனா மதிவாணன் சார், அதாவது அது மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மழை வந்தா நாங்க 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம், மழை வந்தா ஒரு சொட்டு தண்ணி வராது, தண்ணி நிக்காது, வெள்ள பாதிப்பு ஏற்படாது என்று மக்களுக்கு அளவு கடந்த நம்பிக்கையை அரசாங்கம் ஏற்படுத்தியவருடைய விளைவு மக்கள் முன்னெச்சரிக்கையே இல்ல. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னும் கூட ஒரே ஒரு செய்தி. இல்ல மாநில அரசுக்கு நேரம் அதிக நேரம் கொடுக்கீங்க, மத்திய அரசுக்கு நீங்க நேரம் கொடுங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது வேற ஒண்ணு இல்ல, இவங்க ஒரு கேளுங்க, பால் பாக்கெட் கூட இவங்க வந்து தயார் பண்ணி வைக்கல, குடி தண்ணி கூட இவங்க ஏற்பாடு பண்ணி வைக்கல. இது சரிங்க சார், நான் முதல் சுற்று கருத்துக்களை வாங்கிடுறேன் எல்லார்கிட்ட இருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம விவாதத்தை மாநில அரசாங்கத்தினுடைய நிர்வாக சீர்கேட்டை மறைப்பதற்கு மத்திய அரசின் மீது பணி போடுகிறார்கள். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தமிழ்வேந்தன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் அதை சரியாக உபயோகப்படுத்த தெரியாத அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா இல்லைன்றத அந்த புகாரை மறைப்பதற்காகத்தான் இப்ப இந்த கண்டனமும் குற்றச்சாட்டும்னு முன்வைத்திருக்க கருத்தை எப்படி பாக்குறீங்க? முற்றிலும் தவறான இதில் வந்து டேக்கப் பண்றாங்க. SBRS பண்ணுது, ஸ்டேட் ரிசோர்ஸ் பண்ணுது. வருஷம் ஒரு மாநிலத்தில் பேரிடர் நடக்குதோ நடக்கலையோ 1000 கோடி ரூபா மத்திய அரசு கொடுத்தாகணும். அவங்க ரைட் ஆஃப் பண்ணிக்கணும். அது சின்ன சின்ன வேலைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த காசை தூர் வாரலாம், சின்ன சின்ன பிரிட்ஜஸ் கட்டலாம். இவங்க இந்த பணத்தை கொடுக்காததுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்கு. ஒரு ஸ்டேட்டில் வந்து கூட பார்க்கல, அது ஒரு குறை. இன்ன வரைக்கும் மணிப்பூர் போய் பார்க்காத பிரதமர் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கதர்றான் ஒரு குத்துச்சண்டை வீரன், ப்ளீஸ் மோடிஜி ஒன் டைம் ப்ளீஸ் கம் மணிப்பூர். இன்னும் அங்கே பீஸ்ஃபுல். இன்னைக்கு கூட 2 ராணுவ வீரர் இறந்துருக்காங்க மணிப்பூரில். CRF போலீஸ் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் கலவரம் ஓயலை. பணம் கேட்டது எங்கே இருக்குது, கொடுத்தது என்ன இருக்குது? ரைட்டு, இந்த பணம் இந்த டிசம்பர் மாதம் பணமா? இது டிசம்பர் மாதம் பணமா? போன மார்ச்சில் உள்ள பணமே இன்னும் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி மிக்ஜாம் புயலுக்கு கேட்ட பணம் அப்போ வந்து கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ எல்லாம் வாயை திறக்கலாம். அவங்களும் 38,000 கூட அவரே கேட்டார். பழனிசாமி அவர்களே மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கொடுக்கலையே. நீங்கள் இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் GSTலேருந்து எல்லாம் கட்டி தள்ளுறோம். எதுக்கு தள்ளுறோம்? எங்களுக்கான பாதுகாப்பு அனுமதிச்சீங்கன்னா நான் ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும். மணிப்பூர்ல நீங்க பேசுறீங்களே, இன்னைக்கு தென்காசியில திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட பஞ்சாயத்து தலைவியினுடைய கணவர் 600 கிலோ கஞ்சாவோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டார். மணிப்பூர் கஞ்சாவும் ஒண்ணும் கிடையாதுன்னு. மணிப்பூர் கஞ்சாவும் ஒண்ணும் கிடையாது. கைது செய்யப்பட்டாச்சு. தலைப்பு ஒட்டி வந்துடலாம். தமிழ்வேந்தன் சார், நீங்க உங்களோட கருத்துக்களை தொடர்ந்து. அதாவது இவங்க இன்னும் யார் வீட்டு காசு இப்ப உதயநிதி அண்ணன் சொல்லிட்டாருன்னு இவங்க கொதிக்கிறாங்களே, ஒப்பம் வீட்டு காசு. ரைட், எக்ஸாக்ட்லி. யார் வீட்டு காசு எடுத்து கொடுக்க? நம்ம வரி பணம். இங்க மெட்ராஸ் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கு. எவ்வளவு பேர் இங்க பள்ளிக்கரணம் மடிப்பா. இவங்க சொல்றாங்களே ட்ரைனேஜ் வாட்டரை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் சரியா பண்ணலன்னு. IIT போட்டு கொடுத்த ப்ராஜெக்ட்டுங்க சென்னையில் மெயினான ஆர்ட் ஆஃப் சிட்டியில் வேலை முடிஞ்சிருக்கு. நேரன்னு சொன்னது உண்மைதான். சென்னையில் தண்ணி நிற்கலை, அவுட் ஆஃப் சிட்டின்னு வேலை நடந்துக்கிட்டு தானே இருக்கு. ஆன் ப்ராசஸ் கோயிங். வேலை முடியல, ஃபினிஷிங் ஆகணும். இல்லை சென்னையில் எங்கே தண்ணி நிற்காத விட்டுச்சு? எங்க நாங்கள் பரிந்தடா எங்கள் கண்ணால் பார்த்ததில்ல. இல்லை தண்ணி மழை பெஞ்சா நிக்கதாங்க செய்யும். அப்புறம் எப்படி ஒரு சொட்டு தண்ணி நிக்காது? அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு பொது போக்குவரத்து திறந்து விட முடிஞ்சது மேடம் இந்த கவர்மெண்டால. எந்த பக்கம்? காலைல 9 மணிக்கு பொது போக்குவரத்து திறக்கிறாங்க.
எந்த தண்ணியும் தமிழ்வேந்தன் சார் சென்னையில பார்க்கவே இல்லையா? வெள்ளத்தை நீங்க பார்க்கவே இல்லையா? எந்த வெள்ளமும் உங்களை பாதிக்கவே இல்லையா? ஜெயலலிதா அம்மா விடிய ராத்திரி செம்பரமாக ஏரியா திறந்தாங்க பாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப கூட ஒரு பக்கம் தாங்க செம்பரமாக ஏரி சொல்றோம்ன்றது அடுத்த விஷயம். மழை வந்தது, தண்ணி நின்னுதா இல்லையா? ஒரு நிமிஷம், குற்றம் சொல்றது ஈஸின்னு சொல்லிட்டீங்கல்ல, குற்றம் சொல்லல. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களுக்கு 38,000 கோடி பணம் வேணும், வாங்கி கொடுத்துருங்க மோடி. சரிங்க சார், ஓகே சார், நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லைன்னு வைக்கிற குற்றச்சாட்டுகள் எப்படி உண்மையாகும்? இது மக்களுக்கு சேர வேண்டிய பணம், அதை கேட்டால் கொடுப்பது தானே அரசாங்கத்தின் கடமை. அதுல வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். இந்த வெள்ள நிவாரணத்துக்கு இப்படி எல்லாம் நிவாரணம் கொடுக்கணும்னு வழிமுறை எந்த வருஷம் வகுத்தாங்க? 2009. அப்போ யார் கூட்டணி ஆட்சி? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி. அதும்படி என்ன அவங்களுக்கு கொடுக்குமோ நியாயமாக அதை கொடுத்துருக்காங்க. வெள்ள நிவாரணம் வேற, கர்நாடகாவுக்கு கொடுக்குற வறட்சி நிவாரணம் வேற. அவர் மதிவாணன் சார் சொல்கிறாரு, ஓட்டுக்கு பயந்து அந்த 28 இடமும் நாங்கள் ஜெயிப்போங்க பிஜேபி கர்நாடகாவில், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி கொடுக்குறதாச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அந்த 38,000 கோடி நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போகிறோம். அதெல்லாம் என்ன எல்லாம் மிக அருமையாக மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த பாரபட்சம் பார்க்குறதில்ல. முறையாக அனுமதி கேட்டு கொண்டு நிஜமாகவே நான் கர்நாடகா முழுக்க நான் போயிட்டு வந்தேன். அந்த வகைன்னு சொல்கிறேன். நிறைய டேம்லாம் அங்கெல்லாம் வந்து ரொம்ப தண்ணி பிரச்சனை இதாக இருக்குது. பெங்களூரில் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெளியேறாங்க. அது வேறு வழியே கிடையாது. அது வந்து வறட்சி நிவாரண நிதி வேறு, இது வெள்ள நிவாரண நிதின்றது வேறு. சரி, மத்திய அரசாங்கம் வந்து சரியாக தான் கொடுத்துருக்கு. மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கவில்லை. ஒன்று, அவர் மதிவானன் சார் சொல்கிறாரு, கனவுல கூட இது போல பிரதமர் நிச்சயமாக கிடையாது. இது வரைக்கும் நம்ம சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு வீர சிவாஜி, ஒரு தர்மர், மகாபாரத தர்மர், ராமர் போல நாங்க பாக்குறோம். ஏன்னா இவ்வளவு மோசமான பிரதமரை இந்த நாடு பார்க்கல. எலெக்ஷன் டைம்ல தமிழ்நாட்டிலே 3 தடவை கொடுத்திருக்காரு பிரஸ் மீட். என்ன மிக பிரமாதமான, கொஞ்சம் கூட இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஊழலுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறாரு. ஊழலுக்கு வந்து ரொம்ப கடுமையா, இவங்க திராவிட கட்சிகளோட ஊழலுக்கு, இந்தியா கூட்டணி கட்சிகளோட ஊழலுக்கு ஒத்து போகல. என்ன அவர் கூட்டணியில சேர்த்திருக்கீங்களா? யாருக்கும் ஒத்து போகல சகோதரி. அது ஒண்ணு. நான் பதில் சொல்லணும். ரெண்டாவது, இப்ப மோடி இப்போ வந்து தமிழ்நாட்டுல முடிஞ்சிடுச்சு. இவர் உங்க பிரச்சார பெருங்கி இப்ப ராகுல் காந்தி போல இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, இவர் ஸ்டாலின் இருக்கிறாரு. இந்தியாவை காப்போம் வாங்கலாம் பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாரு, விளம்பரம் கொடுத்தாரு. நான் சவால் விடுறேன், இவரு பக்கத்துல ஒரு கேரளா முடிஞ்சு போச்சு, கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ இவங்க இந்திய கூட்டணி நிக்கிற மாநிலத்துக்கு எதெல்லாம் ஒண்ணு போயிட்டு பிரச்சாரம் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் இது போல வஞ்சிக்கிறாரு இவரு. சனாதனத்தை ஒழிப்போம், டெங்கு கொசுன்னு போய் பேச சொல்லுங்க, அங்க பிரச்சாரத்தை போக சொல்லணும் தைரியம் இருந்தா. சரிங்க சார், உங்களோட சவாலுக்கு வந்து மதிவாணன் சார் என்ன பிரதமரை போய் நீங்க அம்பலப்படுத்துங்க, நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போங்க. நாங்க அனுப்புறோம்ல. அதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் இடைவேளை வந்துரும் சார். மதிவாணன் சார், நீங்க வந்து நம்ம அண்ணாமலை சார் கிட்ட பதில் சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி விஜயகுமார் சார் கிட்ட, பிரதமரை வந்து வீர சிவாஜி போல பாக்குறோம், நாங்க ராமரை போல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு பிரதமரை வந்து பார்க்கவே முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு முதல்வர் குற்றச்சாட்டு வச்சிருக்கார். இந்த இரண்டுத்துக்குமான கம்பாரிசன் என்ன உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இது குறித்து பத்திரிகையாளருடைய சந்திப்பில் சொல்லியிருக்கார். இது இன்னைக்கு நேற்று இல்லை, எப்போவுமே மத்திய அரசு வந்து அது மாநிலத்தில் திமுக அரசாக இருக்கட்டும் இல்லை அதிமுக அரசாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த பேரிடர் காலத்தில் கேட்கிற நிவாரணத்தை அவங்க கொடுத்ததா வரலாறு கிடையாது. காங்கிரஸ் அரசு மத்தியில யார் ஆட்சி, அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும், ஆமா அது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாற்றாந்தான் மனைப்பான்மையத்தோடு தான் அவங்க நடத்துறாங்க. கேட்ட பணத்தை எங்களுடைய ஆட்சி காலத்திலும் நாங்க கேட்டதை கொடுத்தது கிடையாது. இல்ல அப்ப கூட்டணி கட்சியாக இருந்தும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்கல. கூட்டணி கட்சியா இருந்தே எங்களுக்கு கொடுக்கலன்னும் போது அவங்க இருக்கிற எல்லா மத்திய மாநில அரசுகளும் அவங்கள இது பண்றாங்க. இவங்க ரொம்ப எதுக்குறன்னு சொல்லிட்டு ஒன்றியார், மத்திய அரசுன்னா ஒன்றிய அரசா இருந்தா என்ன, இவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லிவிட்டு வேற எதுக்கிறதுக்கு இவங்களுக்கு இவங்க கேட்டா எப்படி அவர் கொடுப்பாரு? இவர் சொல்றாரு வீர சிவாஜின்னு சொல்றாரு, ராமர்னு சொல்றாரு, என்ன வேணாலும் சொல்லிட்டோம். ராமர் வழி படுற வேண்டிய ஒரு கடவுள். ஆனால் ராமனை போல அவர் ஆட்சி செய்யலேன்றது தான் மக்களுடைய இது. 1000 காரணங்கள் அவர் மீது இப்போ விமர்சனங்களை வைக்கலாம். அதாவது அத்தனை விமர்சனங்களும் அவர் மீது எழுப்புவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்குது.
திராவிட கட்சிகளை பற்றி பேசினார் இவர். அண்ணன் சொன்னார் உடனே நான் வந்து இது மத்திய கொடுத்துருக்கிற நிவாரணம் அதை பற்றி தான் கேள்வி. 276 கோடி கொடுத்துருக்காங்களே, நம்ம 38,000 கோடி கேட்டுமே. இங்கே பாதிக்கப்படுறது தமிழக மக்களாச்சா, அந்த நிவாரணம் அவங்களுக்கு தானே போய் சேரணும். இது அரசியல் பார்க்காம இந்த மத்திய அரசை குற்றம் சாட்டி பேசுனா அண்ணன் உடனே டக்குன்னு எடப்பாடியார் எடுக்கிறாரு, அவர் இது பண்ணுறாரு. நான் கேட்குறேன், 17 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில் வந்து கூட்டணி தொடர்ந்தது வந்து திமுக தான். அன்றைக்கே இப்போ அண்ணன் இவர் கேள்வி கேட்டார், 2009 இருக்கும்போதே இதுக்காக வேண்டி ஒரு பேரிடர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மாநிலத்துங்களுக்கு பணம் பிரித்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த சட்டத்தின் அடிப்படையில் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்திருக்குமா வந்திருக்காதா? கேட்கவே மாட்டாங்க. அது அவங்க கேட்கவே இல்லை. 17 ஆண்டுகள் இருந்துட்டும் ஒன்றுமே பண்ணாமல் வந்து வந்துட்டு இன்றைக்கி கேட்குறோம். அவருக்கு என்ன வருது பிரதமருக்கு? அவருக்கு உத்தரப்பிரதேசம் அழுதாக தான், கண்ணீர் வடித்தா தான் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத் பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னா வாரி வழங்குவார். இங்கே உள்ளவங்களாம் ஒன்றும் பண்ணுறாங்க. ஆனால் இங்கேருந்து எங்கே வெளிநாடு போய் பேசினாலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர்கள்லாம் சொல்லுவார். தமிழை பற்றி பேசுவார். தமிழ் வாக்குக்காக இங்கே பண்ணாரு. அது மக்கள் நல்லா வாக்களிச்சுட்டாங்க. ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்னன்னு தெரிய போகுது. இப்ப மதிவாணன் சார் சொன்ன கருத்துக்களுக்கு நீங்க உடன்படுறீங்க? இந்த தேர்தலுக்காக தான் இந்த 276 கோடி கூட கொடுத்தாரு. இது வந்து இப்ப கூட கொடுக்கலையே, இது வந்து ஆரம்பத்தில் கொடுத்தது தானே. அவங்க வழக்கு போடவே நீதிமன்றத்தில் இது மூலமா இது வெளியே தெரிஞ்சிருக்குது. இல்லைன்னா அது கூட தெரிய போறது கிடையாது. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் பேசுறத பாருங்களேன். அவர் என்ன பண்றாரு? கர்நாடகா கவர்மெண்ட் கர்நாடகா 4000 கோடி செலவு பண்ண 4000 கோடி செலவு பண்ணி என்னுடைய பேச்சு நேரத்தில் அவர் தர்றாரு. ஒரு நிமிஷம் நான் பேசி உங்க பேச்சுக்கு தான் விளங்க சொல்றேன். 4000 கோடி செலவு பண்ணிட்டான், ஒரு சொட்டு தண்ணி நிக்காதுன்னு சொன்னதுக்கு மொத்த சென்னையை மூழ்கி போச்சு. அப்ப இவங்க கேக்குறவங்க கொடுத்தா அது எங்க போகும் அந்த காசுங்கிற பயம். 4000 கோடின்றாரு. அவங்க வந்துட்டு திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் சொன்னது 5000 கோடி செலவு பண்ணிவிட்டோம். இது 20 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட தண்ணி தேங்காதுன்னு சொன்னாங்க. அது மக்கள் அதை நம்பி நின்றாங்க. அதுக்கு உண்டான கஷ்டங்கள் வெள்ளங்கள் வந்தது, பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ என்ன அந்த பாதிப்புல இருந்து மக்களை கை தூக்கி விடணும். அதுக்கு மத்திய அரசு வந்துட்டு நிவாரணம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அந்த நிவாரண தொகை வழங்கணுமா வழங்கக்கூடாதா? இதுதான் இப்போதைய கேள்வி. அது யாராக இருந்தாலும் வந்து மத்திய அரசு நோக்கி தான் கேள்வி கேட்கணுமே தவிர இங்கே வந்து முன்னாள் ஆட்சியில் இருந்தது யார், இப்போது யார் இருந்தது? நிவாரணம் கொடுக்காதவர் வந்து கடவுளுக்கு இதுவாக பேச முடியாது. ராமர் எந்த பக்தர்கள் எந்த இது வந்து பயபக்தியோட கேட்குறாங்களோ அந்த பக்தர்களுக்கு வாரி வழங்குறது தான் கடவுள். கடவுள் தமிழகத்தை வஞ்சிக்கிறாரு. அப்ப அவர் கடவுளோட ஒப்பிட்டு பேசலாமா? இந்த தொகை 38,000 கோடி சரியானது இல்ல. இப்ப இந்த ஆண்டு பட்ஜெட் போட போறாங்கல்ல, அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. அதோட சொல்றேங்க, அதாவது ஒண்ணு சொல்றேன். அதாவது இந்தியாவுல எத்தனையோ பிரதமர்கள் இருந்து ஆட்சி செய்திருக்கிறாங்க. ஆனா இந்தியாவிலேயே இப்படி ஒரு பிரதமர் இந்தியாவை ஆட்சி செய்த வரலாறு இவருக்கு தான் கேளுங்க. இதுவரையிலும் எந்த ஒரு பத்திரிகையாளரும் சந்திக்காத பான்கி பாத்தா அதுனா அதுல மட்டும் பேசினா போதுமா? இதுவரையும் ஒண்ணுமே கிடையாது. அது தனியா ஒரு பத்திரிகையாளர் 10 பத்திரிகையாளர் ஜனநாயகம்ன்றது என்னங்க? ஜனநாயகம்ன்றது உனக்காகவே ஜால்ரா போடுறதா? எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கூட பதில் சொல்லணும் இல்லையா? அதுதான் உண்மையான ஜனநாயகம். நம்ம ஜனநாயக நாட்டில தானே வசிக்கிறோம், சர்வாதிகாரி நாட்டில வசிக்கிறோம். இவர்தான் சர்வாதிகாரி. அவரு ஜனநாயகத்துல கேள்வி கேட்பாங்க பத்திரிகையாளருங்க, கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த கேள்விக்கு பதிலே சந்திக்க முடியாதவர் இந்திய நாட்டினுடைய பிரதமரா இருக்கிறதுக்கு எப்படி ஆவாரு? அதுக்கு மக்கள் வாக்களிப்பாங்க. அதாவது சொல்றேங்க, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சொல்றேன், அது வந்து மத்திய அரசு மாற்றாந்தாய் பக்கத்தோடு இருக்கிறது. திமுக வந்து அவங்களிடம் பேசி அதை பெறுவதற்கான வழிவகைகளை இவங்க செய்யல. மொத்தத்தில் பாதிக்கப்பட்டது தமிழக மக்கள் தான். இந்த ஆட்சி விடிய ஆட்சின்னு சொல்றோம். இதுவா இருக்கும் உண்மையான விடியல் தமிழக மக்கள். நீங்க குறை சொன்னீங்க, நீங்க குறை சொன்னதுனால தான் நான் சொன்னேன். நீங்க எடப்பாடி நீங்க சொன்னீங்க, நீங்க பேசுறேன், நான் இதுவரையும் பேசுறேன். நீங்க பேசுறது தான் நீங்க விடிய ஆட்சி. நீங்க விடிய நாங்க வந்தா விடியல் வரும், அது வரும், இது வரும். நீங்க விடியலே கிடைக்கலையே, விடியல் கிடைக்கல. உண்மையான மக்கள் விடியலுக்காக வாக்களிச்சிருக்காங்க. ஜூன் மாசம் 4ஆம் தேதி தான் தெரியும் விடியல் கிடைக்கும். அப்பதான் அதிமுக ஆதரவாளரும் கடுமையான வாதங்களை முன்வைக்கும் பொழுது அதை பார்த்து சிரிக்கிற செல்வம் சார் என்ன கருத்துக்களை முன்வைக்க போறாரு சொல்ல பிஜேபி சார்பா சொல்லுங்க. திமுகவும் அதிமுகவும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டும் பொழுது பிஜேபி அதை பார்த்து குளிர்காயம், பிஜேபி குளிர்காயம். பிஜேபி குளிர்காயம். பிஜேபி வளர்த்து விடுறதே திமுக தான். யாரு யாரு மகனோட உறவு
எல்லாருமே இவங்க தான். சரி. அமித்ஷா மகனோட உறவுல இருக்கிறவங்க சரிங்க சார். இங்க வந்து எதுக்கு இங்க கருப்பு, அதாவது இவங்கன்னா ஆட்சிக்கு முன்னாடி கருப்பு பலூன் பறக்க விட்டு மோடி கோ பேக்னவங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கருப்பு கொடி கொடை கூட எடுத்து போக கூடாது, வெள்ளை கொடை கொண்டு போயிட்டு மோடி அப்படின்னு சொன்னவங்க. இது ஒவ்வொரு ரெண்டு பக்கம் ரெட்டை நாக்கு கொண்ட கட்சி, ரெட்டை வேடம் போடு வருது திமுக. 4.5 வருஷம். ஓகே ஓகே செல்வம் சார் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. விஜயகுமார் சார், அதாவது எனக்காக அங்க உங்க அரங்கத்திலேயே வந்து மரியாதைக்குரிய நண்பர் அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற அனைத்து இளைஞர்களும் நம்புகிற, மக்கள் நம்புகிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணன் அண்ணாமலையுடைய பெயர் தாங்கி கூட நம்புறங்க, அவரை நம்பலங்க. ஒண்ணு பக்கத்துல உட்காந்து நல்ல மனுஷன் இருப்பாரு, அவர் ஒரு அண்ணாமலை டெபாசிட் வாங்குறாரு அந்த தொகுதியில பாப்போம். இதையே சொல்லிட்டு இருக்காரு, அவர் தாங்க ஜெயிக்க போறாரு. 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஐயோ ஐயோ ஐயோப்பா, இது வந்து அவர் 20,000 புத்தகம் படிச்சிருந்தாரு, இவர் 2 லட்சம் ஓட்டு. சரிங்க சார், அவர் பேசுறாங்க சார், அவரோட கருத்துக்களை பதிவுறாரு. 4ஆம் தேதிக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்ந்து, ஹேமந்த் சோரனை தொடர்ந்து, டிஆர்எஸ் கட்சியை சார்ந்த கவிதாவை தொடர்ந்து தமிழ்நாட்டு அமைச்சர்களும் முக்கிய பிரமுகர்களும் வரிசையா இடியில வழக்குகள் நீதிமன்றத்தை நோக்கி படையெடுப்பதற்கு தயாராக இருந்து கொள்ளுங்கள் திமுகவை சார்ந்தவர்கள். நீங்க ஜெயிச்சு வாங்க பாப்போம். மிரட்டல் கிடையாது, நீதிமன்றம் ரெடியா இருக்கு சார். எல்லாமே நேரம் இனவா எடுத்துக்கிட்டு அறிவாலயத்துக்கு வாங்கல. யாருக்கு தப்பு பண்ணிருக்கா பாத்து கன்ஃபெஷன் வாங்கி வச்சாச்சு, கன்ஃபெஷன் வாங்கி ரெடியா, பண்டல் ரெடியா இருக்கு. எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. மணல் கேஸ் ரெடியா இருக்கு. மணல் கொள்ளை வந்து அந்த ஈடியில என்கொயரி 2 நாளைக்கு நேற்றுக்கு கலெக்டர் தமிழ்நாட்டோட அசிங்க அது ஒரு மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து இடி விசாரணைக்கு இந்திய வரலாற்றிலேயே ஊழல் விசாரணைக்கு போயிட்டு வந்து இதுதான். சரி மதிவானன் இன்னொன்னு 243 நாள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலான அமைச்சரவையில 243 நாள் எந்த துறையும் இல்லாமல் ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு அமைச்சர் சிறையில் இருந்தது ஜனநாயகத்தில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய அவமானம். ஒண்ணு. இரண்டாவது, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களை ஒரு துறவியாக பார்க்கிறார்கள். ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்ல தலைவராக பண்டித நேருவுக்கு பிறகு, அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு நல்ல தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதனால தமிழ்நாட்டுல இவங்களுக்கு என்ன பயன் கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கிராமங்களில் வேரூன்றி விட்டது. இன்னும் கூட ஒன்னே சொல்றேன், யூகங்கள் அடிப்படையில நானும் சொல்றேன், தமிழ் சொல்றாரு. ஆனா ஒன்னே 1967 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இல்ல. அண்ணா வந்து சட்டமன்றத்துக்கு போட்டியிடல, நாடாளுமன்றத்துக்கு தான் தென்சென்னை நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்டாரு. ஆனால் மக்கள் தீர்ப்பு திமுகவுக்கு ஆதரவா இருந்தது. அதை போல இப்பொழுது தமிழ்நாட்டில் இவங்க நினைக்காத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறும். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மத்திய அமைச்சர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி நிதி எல்லாம் கிடைக்குமா தமிழகத்திற்கு? அப்ப நிதி கிடைக்குமா தமிழகத்திற்கு? அப்போ இதேதான் கிடைக்கும் சகோதரி. 2026 தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மரியாதைக்குரிய அண்ணாமலை தலைமையில அமையப்போவது. சரிங்க சார், சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். மதிவாணன் சார், செங்கோல் திருவாரூரை செங்கோல் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு தமிழரும் தலைவணங்கி அதை வணக்க செலுத்தணுமா? நாடாளுமன்றத்தில் இருக்கு. ஓகே ஓகே சார். மதிவாணன் சார், உங்களுக்கு கேக்குதுங்களா நான் பேசுறது? எந்த நிலையில மக்களுக்காக செயல்படுகிறது? மதிவாணன் சார் சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அதாவது மாற்றான் தாய் மனப்பக்குவம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நிதியும் இல்ல நீதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. என்ன நீதி கிடைக்கவில்லை நமக்கு? என்ன நீதிக்காக போராடுகிறது திமுக? இல்ல, அதாவது முதல்ல வந்து செல்வன் மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு முன்னாடி. ஆனா செல்வன் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாருன்னு என் கனவுளோட கற்பனை பண்ணி பாக்கல. ஏன்னா இன்னைக்கு செல்வன் வந்து இருக்கிற இடத்துல அவர் அந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை அவர் இருக்காரு. ஆனா இருக்குண்ணா, நான் பதில் சொல்றேன், பொறுமையா இருக்குண்ணா. என்னங்க அவசரம்?
என்ன மேல சொல்றேன், திராவிடமே இல்லை, திராவிடம் உங்க மேல மரியாதை உண்டு சொல்லி சொல்லி ஏமாற்றியதை நானும் என்னுடைய கருத்து. செய்து பேசுறதை கேளுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இந்த மானியம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாரும் என்ன சொல்லிட்டு முதல்ல சொன்னீங்க, கேஸ் மானியத்தை அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொன்னீங்க. தயவு செய்து இந்த நாட்டு மக்கள் கிட்ட போய் கேளுங்க, இன்னைக்கு கேஸ் மானியம் அக்கௌண்ட்ல எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. ஐயா, 100 ரூபாய் தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க, அது கொடுத்துட்டீங்களா? செய்து அந்த 100 ரூபாய் அக்கௌண்ட்ல 3 வருஷம் ஆச்சு, 100 ரூபாய் என்னாச்சு? அதே மாதிரி பெட்ரோல் டீசல் மேல எவ்வளவு கலால் வரியை போட்டு நேரடியா ஒன்றிய அரசு எடுக்குதுன்னு தயவு செய்து புள்ளிவரத்தை சொல்லுங்க. ஏன் நீங்க மாநில அரசு குறைங்களே? நாங்க பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலத்துல குறைச்சிருக்கோமே. அமைதியா உட்காருங்க. அண்ணாமலை தயவு செஞ்சு பேசுறதை கேளுங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தல்ல, சும்மா குறுக்க பேசுற ஒண்ணும் புரியாது. நான் வெளியில இருந்து பேசுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. கலால் வரி எவ்வளவு உயர்த்திருக்கீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அதே மாதிரி 2000 கோடி செலவு பண்ண 2000 கோடின்றது வெறும் 6000 ரூபாய்க்கு மட்டும்தான் பாதிக்கப்பட்டது. மத்த செலவுல யார் கொடுக்கறது? ரோடு போறது யார் கொடுக்கறது? லைட் கட்டமைக்கல யார் கொடுக்கறது? ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டாவா? செல்வன, நீங்க இருந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எங்களோட நிக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பேச இருங்கண்ணே. ஆனா இருங்கண்ணே, தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய வலியோ, சென்னையில இருக்கிற என்னோட வலியோ நம்மளுடைய வலி, நம்ம மக்களுக்காக நம்ம பேசணும். முதல்ல தமிழ்னு சொல்றதை விட்டு இந்தியன்னு சொல்லுங்க சார். தமிழ் சொல்லி தயவு செய்து 500 கோடி சொல்லுவோம். சார், அவர் தமிழன்னு சொல்லல, பாதிக்கப்பட்ட சென்னை மக்களும் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மக்களும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஒரே நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேனே, அதாவது தேசிய பேரிடர் நிவாரண நிதியான NDRFல இருந்து 54,770 கோடி ரூபாய் இருக்கு. தேசிய பேரிடர் நிவாரண நிதியில 13,693 கோடி ரூபாய் இருக்கு. இது மோடி கொடுக்கல, 15வது நிதிக்குழுவோட ஆலோசனையில நமக்கு கொடுத்திருக்க உரிமை, அதுல இருந்து கொடுக்க வேண்டிய நிதி. இந்த நிதியை எங்க கொடுத்தீங்க? இதுதான் கேள்வி. அதுக்கு அடுத்து எவ்வளவு அமைதியா இருந்த நீங்க பதறீங்க? என்னோட இருந்த, அதாவது இந்த பிச்சை எடுக்கிற தகவல் சொன்னீங்கல்ல, இல்லன்ட்டு நான் உங்களுக்கு ஆதாரத்தோட தரேன், உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன். ஆனா இருங்க, அதே மாதிரி சின்ன ஒரு பேசும்போது உங்க அப்பா காசுன்னு கேட்டாரு இல்ல ஐயா, இருங்க ஐயா, மோடி இருக்காரு இல்ல ஐயா. மதிவாணன் சார், நமக்கு பிரேக்குக்கான நேரம் வந்திருக்கு. பிரேக்குக்கு அப்புறம் நிச்சயமா உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படும். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி விவாத நேரத்தில் தற்போது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் விவாதம். நிச்சயமா உங்ககிட்ட இருந்துதான் திரும்பவும் தொடரும். இது விளம்பர இடைவேளை. Lucky Falls at Black Thunder, Uji Main Road, Metupalayam. Striker straight to the goat and goat takes it to the goal. EP greatest offer of all time. அதாவது ஆட்டோகிராஃப் செய்யப்பட்ட ஜெர்சி, பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ், அதோட மேட்ச் டிக்கெட். வின் பண்ணுங்க 1 லட்சத்துக்கும் அதிகமான பரிசுகள். அப்ப EP வாங்குங்க, பேக் ஸ்கேன் பண்ணுங்க, பரிசு வெல்வதற்கான வாய்ப்பை பெறுங்க. ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள். Enjoy the emotions of the sports with Melbot. Enjoy the energy, the victory. Only victory. Only Melbot. Striker straight to the goat and goat takes it to the goal. EP greatest offer of all time. அதாவது ஆட்டோகிராஃப் செய்யப்பட்ட ஜெர்சி, பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ்,
அதோட மேட்ச் டிக்கெட் வின் பண்ணுங்க 1 லட்சத்துக்கும் அதிகமான பரிசுகள். அப்ப இபி வாங்குங்க, பேக்க ஸ்கேன் பண்ணுங்க, பரிசு வெல்வதற்கான வாய்ப்பை பெறுங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. சொல்லுமா சார், கடமையிலும் கரெக்டா இருக்கு சார். ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு, என்ன சொல்லு? நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. பாத்தியாடி பார்வதி, என் புள்ளை பயம் வந்துருச்சு. இவ்வளவு விவரமா பேசுது. இன்னைக்கு வயநாட்டுல எங்க தலைவர் ராகுல் காந்தி 5,50,000 வாக்குகள் மேல வெற்றி பெற போறார். பேச முடியாது, பேசுறது கேக்குதா? செட் ஆகல, ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ராஜ் தர்பார் இன்று இரவு 9 மணிக்கு காணத் தவறாதீர்கள். Striker straight to the goal and goal takes it to the goal. EP greatest offer of all time. அதாவது ஆட்டோகிராஃப் செய்யப்பட்ட ஜெர்சி, பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ், அதோட மேட்ச் டிக்கெட் வின் பண்ணுங்க 1 லட்சத்துக்கும் அதிகமான பரிசுகள். அப்ப இபி வாங்குங்க, பேக்க ஸ்கேன் பண்ணுங்க, பரிசு வெல்வதற்கான வாய்ப்பை பெறுங்க. அதிகமா சைக்கிள் பயன்படுத்துற நாடுகள் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது நெதர்லாந்து. இந்த நாட்டுல 99% மக்கள் சைக்கிள் பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல டென்மார்க்கும் 3வது இடத்துல ஜெர்மனியும் இருக்கு. ஸ்வீடன் நாடு 4வது இடத்தையும், நார்வே 5வது இடத்தையும், பின்லாந்து 6வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. 7வது இடத்துல ஜப்பானும் 8வது இடத்துல சுவிட்சர்லாந்தும் இருக்கு. 48% மக்கள் சைக்கிள் ஓட்டுறதால பெல்ஜியம் 9வது இடத்திலையும், சீனா 10வது இடத்திலையும் இருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, மக்கள் தொகையில 2வது இடத்துல இருக்கிற நம்ம இந்தியா முதல் 10 நாடுகள் பட்டியல்ல வரவே இல்ல. சுற்றுச்சூழல் மாசுபாட குறைக்கணும்னு நினைக்கிற நாம முடிஞ்ச அளவுக்கு சில இடங்கள்ல மட்டுமாவது இனி சைக்கிளை பயன்படுத்துவோமா? பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கூடாதுன்னு சட்டம் வந்திருந்தாலும் கூட சில சூழல்களை நாம அதை பயன்படுத்த தான் செய்யறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய விவாத நேரத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். மதிவானன் சார், நம்ம பிரேக்குக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தது அதுதான், நமக்கான உரிமை மறுக்கப்படுகிறதா, இல்ல அண்ணாமலை சார் முன்வைத்த கருத்துக்கள் மாதிரி என்ன நியாயமா கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம், அதை அரசியல் ஆக்க கூடாது என்று அவர் வைத்த கருத்துக்களும் தான் உங்களிடம் மோதுகிறது. மதிவானன் சார் தொடருங்க. இல்ல சகோதரி, நாங்க என்ன கேக்குறோம்னா, மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சரா இருந்தாருல்ல, அவரு முதலமைச்சரா இருந்த காலகட்டங்கள்ல அவர் என்ன பேசினாரோ அதைத்தான் இன்னைக்கு திமுக பேசுது, அததான் தளபதி அவர்கள் பேசுறாரு. நீங்க பிரதமர் பதவியில உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு நீங்க மாத்தி பேசுறீங்க. பிரதமர் பதவியில நீங்க பேச வேண்டிய கருத்து வேற, நீங்க மாநில உரிமையை முழுசா போட்டு நசுக்குறீங்க. உங்களோட நிதி பகிர்வுன்றது ஒரு ஓரவஞ்சனையா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மோடி அவர்கள் முதலமைச்சரா இருந்த காலகட்டங்கள்ல உங்க மாமா வீட்டு காசான்னு கேட்டார, வீடியோ தர நான் உங்களுக்கு பொது வெளியில. அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசுறீங்க, பிரதமரா மாறினவன வேற ஒரு பேச்சு பேசுறீங்க. அதே மாதிரி அண்ணாமலை சார் ஒண்ணு சொன்னாரு, ஊழலை பத்தி எல்லாம் பிஜேபி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். பிஎம் ஊழல் யார் பண்ணா? வியாபம் ஊழல் யார் பண்ணா? 5G ஊழல் யார் பண்ணா? ரஃபேல் ஊழல் யார் பண்ணா? 7 லட்சம் கோடி ஊழல் யார் பண்ணா? இந்த ஊழல் அத்தனையும் இந்த மோடி ஆட்சியில தான் செய்யப்பட்டது. இன்னைக்கு கார்பரேட் நண்பர்கள் வாரி வாரி கொடுக்குறீங்களா, அது அத்தனையும் மோடி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில கொடுக்கல. நீங்க தயவு செய்து அந்த அண்ணாமலை போய் சொல்றாருன்றதுக்காக இந்த அண்ணாமலையும் போய் சொன்னா தப்பாயிடும். தயவு செய்து நான் என்ன சொல்றேன், யாரு கொடுத்தாங்கன்னு போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, உண்மையா பேசணும். அதே மாதிரி அண்ணா பிஜேபி ஆட்சியில ஒரு ரூபாய் நாங்க லோன் கொடுக்கல. கூட்டணியை பத்தி விஜயகுமார் அண்ணனுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ஐயா, எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு போயிட்டு எடப்பாடி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேக்குறாங்க, இந்த மாதிரி நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்கல்ல, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தேர்தல் விதி நடத்திய விதி அமுல்ல இருக்கிறதுனால நான் கருத்து சொல்ல மாட்டேனா? ஐயா, தேர்தல் முடிஞ்சா நீங்க மோடியை திட்ட மாட்டீங்க, பிஜேபி திட்ட மாட்டீங்க, உரிமையை கேட்க மாட்டீங்க. இதுக்கு பேரு என்ன சொல்லுங்க? அதுக்கு பேரு தான் கள்ள கூட்டணி.
பிஜேபி அதிமுகவை பொதுவெளியில ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறத பத்தி அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. மதிவாணன் சார் இப்பதான் பிரேக்கு முன்னாடி விஜயகுமார் சார் சொன்னாரு பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் தொடர்பு இருக்குதுன்னு. இன்னைக்கு வெள்ள நிவாரண நிதி கொடுக்கதான் ஒரு நாடகம் மாறுறாரு. அதே மாதிரி அவர் சொல்றாரு வறட்சி நிவாரண நிதி வேற, வெள்ள நிவாரண நாங்களும் அதான் சொல்றோம் வேற வேறதான். இன்னைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதான் கேள்வி. ஏன்னா தேர்தல்ல தோல்வி பயம் வந்ததுனால இந்த நிதியை நீங்க கொடுக்குறீங்க. கேள்வி என்னன்னா நாங்க தெளிவா சொல்றோம், இந்த நாட்டுல இருக்க எல்லா மாநிலத்துக்கும் 140 நீங்க ஒரு பிரதமர் மாதிரி நடந்துக்கணும். நீங்க அது நடந்துக்கிறது இல்ல. நீங்க உத்தரப்பிரதேசனா ஒரு பார்வை, குஜராத்னா ஒரு பார்வை, தமிழ்நாடுனா ஒரு பார்வை, கேரளானா ஒரு பார்வை. எல்லாம் உங்களுக்கு ஒத்து வருவாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க தளபதி சொன்ன மாதிரி இங்க நிதியும் இல்ல நீதியும் இல்ல. சரிங்க சார், நம்ம பேசுவோம். விஜயகுமார் சார் நீங்க சொன்னாரு 400 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்பரே இப்ப மாறி 450 அப்படின்னு போயிருக்காங்க. சோ இந்த தேர்தல் 7 கட்டங்கள் தேர்தல் முடியறதுக்குள்ள அந்த 450 என்பது இன்னுமே கூட அதிகமா போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு நல்ல ஒரு வழக்கில் நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பழைய ஓட்டு முறையை வச்சுக்கணும் போது அதை தள்ளுபடி பண்ணி உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்குது. அந்த தீர்ப்பு மட்டும் சொல்லணும்னா அவங்க 543 கூட ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதாவது ஒரு எதிர் வேட்பாளர் 45 நாட்களுக்குள்ளுக்கு அவருக்கு ஒரு இது இருந்ததுன்னா அந்த சந்தேகத்தை போக்கணும், அவருடைய பொறியாளரை கூப்பிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கணும். அதே மாதிரி ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 1200 பூத்து கிட்ட வரும். அதில் 5 பூத்தை எடுத்து அதனுடைய விவிபேட்டில் நாங்கள் பார்க்கும்போது வாக்காளர் வாக்களிக்கும் போது அந்த 7 செகண்டில் அவர் எந்த சின்னத்துக்கு வாக்களித்தாலும் அந்த சின்னம் உள்ளே பிரிண்ட் ஆகி விழுந்திருக்கும் அந்த மிஷினில். இப்போ கோர்ட்டில் வழக்கு போட்டது அந்த இதே எடுத்து எண்ணணும்னு சொல்லிட்டு தான் அது எண்ண முடியாது, அதெல்லாம் இதுவும் ஆகிடும் நேரம் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் அதை இது வேணும். ஆனால் 5 ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இவங்க சொல்கிறாரு 450. அதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தா 543 எதிர்கட்சியே இல்லாம கூட மோடி அவர்கள் ஜெயிச்சிருப்பாரு. ஆனா இப்போ ஜெயிக்க போறதே கிடையாதுங்க. அண்ணாமலை 2 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பாருன்னு இந்த அண்ணாமலை சொல்றாரு. இந்த அண்ணாமலையில அந்த அண்ணாமலை திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சலா ஈஸ்வரரே சொன்னா கூட அந்த அண்ணாமலை ஜெயிக்க போறது இல்லை, டெபாசிட் வாங்க போறது இல்லை. இதுதான் உண்மையான கள நிலவரம். 2029 கட்சிகளே கிடையாது. 2026 அண்ணாமலை அவர்கள் தான் முதலமைச்சர் அண்ணன் சொல்றார். அண்ணனுக்கு இது பண்றார். அதாவது எடுத்துக்கிட்ட ஒரு கொள்கைக்காக அந்த கொள்கை சார்ந்த அந்த தலைவர்களை பாராட்டி வேண்டும், உயர்த்த பேச வேண்டும் என்பது ஒரு நாகரிகமானது. அதனால நான் அண்ணன் ஏற்கனவே அவருடைய மனது புண்பட்டு இருக்கிறதுனால அவர் பேசி நான் இது பண்ண விடலை. ஏன்னா அது திராவிட இயக்கத்துக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். இதுல அண்ணன் இந்த தேசிய கட்சியில அவர் இன்னைக்கு நான் சொல்றேன் இது உண்மையா நடக்கும். இந்த தேசிய கட்சியில அவர் பயணத்தை மேற்கொள்ள மாட்டார். அவர் திராவிடத்துக்காக உயிரை கொடுத்து சின்ன வயதுல இருந்து திராவிட இயக்கத்துல தேசிய கட்சியில பயணம் செய்ய முடியாது. அவர்கள் கொள்கை வேறு, இந்த கொள்கை வேறு. இல்லங்க, அவரும் நானும் திராவிட இயக்கத்துல சிந்தனையில ஊறி போனவங்க. எங்களுக்கு மனசு சரியில்லை. நான் சொல்றேங்க, திராவிட இயக்கம் வடிக்க வச்சு திராவிட இயக்கம் என்ன வாசிகளை தேவதாசி முறையை ஒழிச்சது, ஒழிச்சது. திராவிட இயக்கத்தை எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டில் வீழ்த்த முடியாது. அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கலாம். அந்த கனவெல்லாம் நிறைவேறாமல் அவருடைய ஆசை நிறைவேறாத ஆசையாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி இருக்கும். அதை தான் தமிழக வாக்காளர் பெருமக்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களிச்சு வச்சிருக்காங்க. செல்வம் சார் உங்களுக்கு ஏதோ பதில் சொல்றாரு, அதை கேட்டுட்டு நம்ம தொடரலாம். செல்வம் சார் சொல்லுங்க. அதாவது சகோதரி, இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அபரிமிதமான வளர்ச்சி, அவருக்கு எதிர்வரிசையில் இன்னொன்னு சொன்னீங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்தியா கூட்டணி சொல்றாங்க,
கேரளா மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரளால போய் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா, கம்யூனிஸ்டுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்ல கேளுங்க சார், இது வெஸ்ட் பெங்கால்ல போய் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜிக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா, கம்யூனிஸ்டுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா, காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணுவாரா? இந்தியா கூட்டணிங்கிறது இல்ல. அதனால மீண்டும் நரேந்திர மோடி அவருடைய வெற்றி இமாலய வெற்றியாக இருக்கும். தமிழ்நாட்டுல எப்போதாவது கிடைக்கிற அற்புதமான தலைவர்களில் ஒருவராக பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு அண்ணாமலை என்கிற ஒரு நேர்மையான படித்த இளைஞர் வருகிறார். ஊழல் வேண்டாம் நினைக்கிற இளைஞர்கள் எல்லாம், பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு வேற ஒண்ணு வேண்டாம், ஊழலே வேணாம்னா 3 லட்சம் ரூபாய் வாடகை எப்படி கொடுக்குறாரு அதை சொல்லுங்க. அண்ணா வந்துட்டு பேசும்போது சொன்னாரு செங்கோல் வளைஞ்சாச்சுட்டு. அதுதான் நான் சொல்றேன், ஜனநாயகம் என்ற வளையாத செங்கோல் வளைந்து விட்டது மோடியுடைய ஆட்சியில. உலக அரங்கில் இந்தியாவுக்கு அவப்பெயர் ஏற்பட்டது மோடியுடைய ஆட்சியில. எதனால? கெஜ்ரிவால், அதாவது மாற்று கட்சி எதிர்கட்சி தான் தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவாலை கைது பண்ணதுக்கு ஜெர்மனில இருந்து அமெரிக்கா வரையும் ஐநா சபையே சொல்லுங்க. காமராசர் அண்ணா அவரோட வழியில நின்று அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தை வளர்ச்சி அப்படின்னு அவர் சொன்ன கருத்துக்களை வந்து கம்பேர் பண்ண கூடாது. கடவுள் போல இருந்து வாழ்ந்து மறைஞ்ச காமராஜர் பேரறிஞர் அண்ணாவுக்கு கால் தூசிக்கு சமமாக மாட்டாரு. வீட்டு வாடகை எப்படி கொடுக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அண்ணாமலை ஊழலை பத்தி அவர் ஒழிப்பார், அவரு எதை பத்தி பண்ண முடியாது. அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவோட காமராஜரோட அண்ணன் சொன்னாரு காமராஜர் அண்ணாதுரை மாதிரி கடவுள் மாதிரி வாழ்ந்து மறைஞ்சாரு. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் காமராஜர் அண்ணாதுரையும். ஏன் இவ்வளவு போய் மோடிய போய் ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கவுண்டர் கொடுக்கலாம். இல்ல, அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள். அவர்களை போல இவங்க கூட சேர்க்க வேண்டியதில்லை. அவங்க ஒண்ணு 3 லட்சம் ரூபாய்க்கு 30 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டு காமராஜர் தெரியல, அண்ணாதுரை தெரியல. அவருக்கு காமராஜர் தான் அண்டங்காக்கா ஹைதராபாத்ல அக்கௌண்ட் வச்சுக்கிறவரு ஏங்க கேவலமா பேசி அவர் அசிங்கப்படுத்தி மன வருத்தத்தோட சாவடிச்சிருங்க இந்த திராவிட கட்சிகள். சரிங்களா? அண்டங்காக்கான்றவர் யாரு? சப்ஜெக்ட்டுக்கே பேச மாட்டீங்க. அதுதான் கேக்குறேன். இதே காமராஜரை எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க? ஒரே ஒரு விஷயம் இப்போ என்ன வந்துட்டு செல்வம் சாரோட கருத்து சார், செல்வம் சார் ஒரே ஒரு விஷயம் தான், தமிழகத்தை வஞ்சிக்கிறதா மத்திய அரசுன்னு கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே காப்பாற்ற முடியும், திரு நரேந்திர மோடி அவர்களால் மட்டுமே காப்பாற்ற முடியும். அப்ப இந்த 276 கோடி ரூபாய் போதுமா? இல்ல, மறுபடியும் கொடுப்பாங்க, நேரம் வரும்போது நிச்சயமா கொடுப்பாங்க. 20% கிடைப்பதற்காக கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதை கொடுக்கறதுக்கு 5 மாசம் ஆயிருக்கு. 276 கோடி கொடுக்கறதுக்கு 5 மாசம் ஆயிருக்குண்ணா. இல்ல 20% கொடுத்திருந்தா 10,000 ரூபாய் ஓட்டு கொடுத்திருப்பீங்க ஐயா. உங்களுக்கு 20% கிடைக்கணுங்கிறதுக்காக நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க 40% வாங்கின நீங்க பேசக்கூடாது. அதை பத்தி கர்நாடக மாநிலத்துல 40% கமிஷன் வாங்கினதுக்காக தூக்கி வீசி எறிஞ்சிருக்காங்க. 40% கமிஷன் வாங்கினீங்க கர்நாடகால. அதே போய் மத்திய பிரதேசத்துல சொல்லி காங்கிரஸ் தான் தோத்து போச்சு. மத்திய பிரதேசத்துல 50% 40% இல்ல. மத்திய பிரதேசத்துல 50% ஊழல் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாரு, கேவலமா தோத்து போனாரு. 40% வாங்கினீங்களா? அண்ணாமலை சார், நீங்க முதல்ல இருந்தே ஒரு கருத்துக்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க. வெள்ள நிவாரண நிதி என்பதை வைத்து அரசியல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்ப தமிழகத்திலிருந்து பார்க்கும் பொழுது, தமிழகம் பட்ட அவஸ்தையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 276 கோடி படிப்படியா வரும்னு சொல்லிருக்கீங்க. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? நிச்சயமா கொடுப்பாங்க மேடம். அது போல வந்து ஒரு அரசனுங்கிறவன் எல்லா மக்களையும் சமமா பார்க்கக்கூடியவங்க தான். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? நிச்சயமா RSS ஓட வளர்ப்பு, RSS ஓட ஒரு பயிற்சி எங்களை வந்து அத போல வந்து எங்களை வந்து பாகுபடுத்தி பார்க்க சொல்லல. எல்லாரையும் என் மக்கள் தான் பார்க்க சொல்லுது. இந்தியா முழுக்க இருக்கிறவங்க ஒரே மாதிரி தான். நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிய நிவாரணம் அது என்ன இதுவோ அதுக்கு தகுதியானது கிடைக்கும். எலெக்ஷன் முன்னாடி ஏன் கொடுக்கலன்னு கேக்குறாரு 5 மாசம் கழிச்சு. சத்தியமா எலெக்ஷன் பண்ண கொடுத்திருந்தா ஓட்டுக்கு 10,000 கொடுத்திருப்பாங்க. அந்த காசு பெரிய தப்பு, என்ன தவறான பேச்சு. என்ன அந்த நிதி வந்து முறையா பயன்படுத்தப்பட்டிருக்காது. இந்த 6,000 ரூபாய் கூட
ஒரு குறுக்கீடு பண்றாரு. சரிங்களா? அவர் என்ன பேசுறாரு? அபத்தமா வளர்றாரு. This is unparliament word. ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம் லைவா எப்படி இப்ப தவறானது. இது தவறு. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோல் இருக்கு. நாடு தப்பான பேச்சு. ஐநா நாகேந்திரா 4 கோடி என்ன காசு சொல்லுங்க. இன்னைக்கு கர்நாடகால 4 கோடியே 80 லட்சம் வச்சிருந்தா பாஜக வேட்பாளர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. அத பத்தி பேச சொல்லுங்க. இப்படி சம்பந்தம் மேல எதுக்கு அவர் பேசுறாரு? பொது வெளியில பேசும்போது கொஞ்சமாவது உண்மையா பேச சொல்லுங்க. சரி சொல்லுங்க நம்மளை சார். நீங்க அதுதான் நிவாரண நிதிங்கிறது எந்த பாகுபாடும் பார்க்க போறது கிடையாது. நிச்சயமா மிகச்சரியா பகிர்ந்தளித்து கொடுக்க போறாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாகுபாடு பார்க்கல, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கல, அதை போல செய்ய போறதில்ல. அது கூட இந்த கூக்குரல்லாம் கூட இன்னும் 2 வருஷம் 2026 பிறகு நிச்சயமா இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இந்த பிரச்சனையே இருக்காது. எல்லாமே இந்தியாவில் ஒரே இதாகிடும். இன்னும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது இன்னும் முற்றிலும் இதெல்லாம் சரியா போயிடும். இந்த பெரும்பாலான கட்சிகளே இருக்காது அந்த தேர்தலுக்கு பிறகு. இவர் அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு, அவ்வளவு கடுமையா இது பண்றாரு. இவங்களோட தலைவரோட நிலைமையை ஜூன் 4 பிறகு பாருங்க. இல்ல அதை திரும்ப அண்ணாமலை அவர்களும் சொன்னாரு, நீங்களும் சொல்றீங்க. என்னதான் ஆக போகுது? நிச்சயமா பாருங்க, அது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. தலைவர் அண்ணாமலை இல்லைன்றதை இதை வச்சு சொல்றேன். அவரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. தேர்தல்ல தான் சார்ந்த கூட்டணி கட்சிக்கு வாக்குகளை கேட்கணும். அதுதான் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியோட இது. நீ எங்க கட்சிக்கு ஜோதிடம் பாக்குறது? நீ எப்ப ஜோதிடரான? எங்க கட்சிக்கு ஜூன் 4க்கு அப்புறம் நீ இது பண்றதுக்கு நீ யாரு? நாங்க கேட்போமா கேட்க மாட்டோமா? எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதையும் தகுதியும் இருக்குது மிஸ்டர் அண்ணாமலை? நான் கேள்வி கேட்கிறேன். உன் கட்சிக்கு டிடிவி தினகரனுக்கு வாக்கு கேளு, இல்லன்னா அங்க போய் ராமநாதபுரத்துல பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு கேளு. அதை விட்டு என் கட்சியை 2 கோடி 6 லட்சம் தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார டெபாசிட் வாங்க மாட்டீங்க, பூத்துக்கு போறதுக்கு ஆள் இல்லாம எதுவுமே இல்லாம படு தோல்வியை சந்திக்க போறாங்க. பிஜேபி வந்துட்டு இப்ப சொல்லுது அது முதிர்ச்சி இல்லாத தனம். 1 லட்சம் வாக்குகளை காணும், 1 லட்சம் வாக்குகளை காணும். ஒரு அரசியல் தலைவருக்கு சொல்லுமா? வரவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடுது. அந்த வரவு வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது அதை பார்த்துட்டு 1 லட்சம் வாக்கு இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் புகார் தெரிவிக்காத அண்ணாமலை போய் இந்த நாட்டு ஆளுவார்னு இவங்க சொல்றாங்க. இவரெல்லாம் பாரு, இப்பயே ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாட்டை விட்டு காணாமல் போவது அண்ணாமலை தான். நிறைவான கருத்துக்களை சொல்லிருங்க. ஒருவேளை நீங்க தயாரா இருந்தா ஜூன் 4ஆம் தேதி நம்ம நேரடிக்கு வாங்க. தாய் கழகத்தை கூட்டிட்டு வர்றேன். உங்களை திமுக கூட்டிட்டு வர்றேன். இருங்க. ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு சிறப்பு இருக்கும். கூட்டிட்டு வர்றேன். ஒரு திராவிட கட்சிகள்னா அவங்களோட அடிப்படையே அந்த ஊழல் மூலமாக பொது சேவை திராவிட இயக்கத்தை தண்ணியே அழிச்சிட்டு இந்த மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் திராவிட இயக்கத்தை போய் சொல்றாரு. எப்படி சேர்த்துக்க முடியும்? ஒரே வரியில் நிறைவு கருத்து. இந்த 276 கோடி என்பது இன்னும் நிதி தொடருமா, இல்லை இது நிச்சயமாக தொடரும். நிச்சயமாக தேவையான தகுதியான கரெக்டா என்ன சேரணுமோ அதுக்கான நிதி கொடுப்பாங்க. இவங்க கேக்குற 38 கோடி சத்தியமா கொடுக்க மாட்டாங்க. நன்றி சார். நன்றி. விஜயகுமார் சார், உங்களுடைய நிறைவான பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்ன அதே வார்த்தை, மாநில சுயாட்சி நீடிக்க வேண்டும்னா மாநிலங்கள்லாம் சேர்ந்து மத்தியில ஒரு அமைச்சரவை அமைக்கணும். இதுல இந்தியா கூட்டணியும் ஜெயிக்க போறதில்ல. இவர் சொல்றாரு, இப்ப வந்திருக்கிறாரு இந்த ஆபத்து பாந்தவன் அநாதை ரட்சகன் இந்த நாட்டை காப்பாற்ற வந்திருக்கிறாரு. இந்த மோடியாலையும் ஜெயிக்க போறதில்ல, ஜெயிக்க போறதில்ல. மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைச்சரவை நீடிக்கும். இப்படிதான் சிரிக்கிறவங்க அன்னைக்கு ஜூன் மாசம் 4ஆம் தேதி சொன்னது நடந்தது என்ற ஒரு நிலைக்கு வருவார்கள். நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து. இவங்க 10 ஆண்டுகள்ல இப்படி வளர்த்தோம் அப்படி வளர்த்தோம் நம்பி விட்டாங்களே. ப்ளீஸ் அண்ணல்பட்டு இப்போ ஒரு பட்ஜெட் போட்டாங்க. வறியவர்கள், பெண்கள், விவசாயிகள், மாணவர்கள் இவங்களுக்கு போட்டாங்களே, இளைஞர்கள். வறியவர்கள் 80 கோடி பேர் இருக்காங்களாம். யாரு இது? நிர்மலா சீதாராமன் நிம்மி மேடம் போட்ட பட்ஜெட் தான். அடுத்து 30,000 பெண்கள் காணாம போயிருக்கிறாங்க நம்ம நாட்டில். எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்து விவசாயிகள் 40,000 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள்.
அடுத்து மாணவர் இளைஞர்கள் சொன்னார்ல, சுகியும் சுமோட்டோவும் ஓட்டிக்கிட்டு இருக்கான். படித்த இளைஞர்கள் ஹைகோர்ட்ல 14 பேர் ஸ்வீப்பரா வந்திருக்கிறான். இதுதான் இவர்கள் இதே தமிழ்நாட்டில் தான் வந்து விவசாயி மேல குற்றம் சட்டம் போட்டது. முடிஞ்சது. சார் செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். அதாவதுமா, தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை. தமிழ்நாட்டில் மாணவர்கள் எதிர்காலத்தை கட்டமைக்கக்கூடிய மாணவர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகிறார்கள். கஞ்சா போதையில தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. எங்கே தமிழ்நாடு மணிப்பூராக மாறவில்லை. ஊழலை ஒழிப்பதற்கு அதனாலதான் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படும். எடப்பாடியாருடைய தலைமையில ஆட்சி அமைப்போம். இதெல்லாம் நடக்குது, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குது. 2026 மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படும். எடப்பாடியாருடைய தலைமையில நாங்க ஆட்சி அமைப்போம். சகோதரி சொல்லுங்க சார். சகோதரி சொல்லுங்க சார், நிறைவான கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதாவது செல்வண்ண மேல மரியாதை உண்டு நான் சொன்னேன். 40-40 பிஜேபி தமிழ்நாட்டுல டெபாசிட் இலக்கம். இந்த வாட்டி ஊழல் நாயகன் மோடி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவாரு. சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மணிப்பூர், காஷ்மீர், தமிழ்நாட்டுல எப்ப கூட எலெக்ஷன் அப்ப விஏஓ தாக்கி இருக்காரு உங்க கட்சிக்காரரு. விஏஓ ஒரு லேடி விஏஓ அடிச்சிருக்காரு. நிறைவு கருத்து அவர் பதிவு செய்யட்டும். மோடி வீட்டுக்கு அனுப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்பியும் வந்து நீர் தொட்டியில சாணி கலந்துருக்காங்க. நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. தமிழரசு சிவகுமாருக்கு நன்றி. நன்றி சார், நன்றி. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார். ராஜ் நியூஸ் உடன் இணைந்து வழங்கியவர்கள் ஐஸ்வர்யா